அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. ஏற இறங்க பார்த்து எடகட போடு, ஏற இறங்க பார்த்து எடகட போடு. நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. உறவுக்கு கரு கொடுப்பான் உங்க வீட்டு தம்பியப்பா, உரிமைக்கு குரல் கொடுப்பான் தென் பாண்டி சிங்கமப்பா. உறவுக்கு கரம் கொடுப்பான் உங்க வீட்டு தம்பியப்பா, உரிமைக்கு குரல் கொடுப்பான் தென் பாண்டி சிங்கமப்பா. உதய கதிருந்தா உதிக்கிது பாரு, உடன் பிறப்பே நீ ஒன்றாக சேரு. உதய கதிருந்தா உதிக்கிது பாரு, உடன் பிறப்பே நீ ஒன்றாக சேரு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. Thank you very very much. This is Staccato. Thank you. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. Thank you. ஸ்டெக்காட்டோ இசைக்குழுவினருடைய ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். மீண்டும் பலத்த கரகோஷங்கள் இந்த பேண்ட் டீமுக்கு. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்கப்பட முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது யாருக்கும் மறுக்கப்பட முடியாத பிறப்புரிமை என்று சொன்னார் பகத்சிங். நம் மாநிலத்திற்கான சுதந்திரத்தை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பின் மூலம் மீண்டும் கொண்டு வந்திருக்கிற முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த அன்பும் நன்றிகளும். அடுத்ததாக எதற்காக இந்த பாராட்டு விழா, இந்த விழாவிற்கு பின் இருக்கிற வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு அருமையான காணொளி காட்சி வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்காக. உயர்கல்வியில் உன்னதமான வளர்ச்சி, அதனால் உருவானது அறிவார்ந்த தமிழ்நாட்டின் பேரெழுச்சி. மாநில சுயாட்சி என்பது நம்முடன் பின்னி பிணைந்த ஒன்று. அதற்காக வித்திட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவரது அடிச்சுவட்டில் பயணம் செய்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்ததுடன் மாநில சுயாட்சியின் உரிமைகளை கண்ணை இமை காப்பது போல அவர் பேணி பாதுகாத்து வந்தார் என்பது வரலாறு. அவரது வழியை பின்பற்றி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை நிலைநாட்டும் வண்ணம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட வழிமுறைகளின் வாயிலாக வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும் தீர்ப்பினையும் பெற்று தந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் சேர்க்கை 28.4 விழுக்காடு என்று இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்கு என வழங்கிய பல்வேறு சிறப்பு திட்டங்களின் விளைவாக உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை 51.3 விழுக்காடு அளவை எய்தி அகில இந்திய அளவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மாணவ மாணவிகள் தாங்கள் விரும்பும் துறைகளில் சிறந்து விளங்கிட ஏதுவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த மகத்தான திட்டம் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 10 லட்சம் மாணாக்கர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நல்கிட இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 41.37 லட்சம் மாணவ செல்வங்கள் பயனடைந்துள்ளனர். அண்மையில் குடிமை